இன்றைக்கி நம்ம இந்த ஊரில் ஒரு குட்டி ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இங்கே ஒரு குட்டி ஆப்பிள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் நம்ம எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கார்டனில் தான் வச்சுருக்காங்க நாங்கள் இங்கே இருக்க அண்ணா. ஸோ இதுதான் அந்த கார்டன். நல்லா வெயில் வந்து பளிச்சுன்னு அடிக்குது, சூரியன் பளிச்சுன்னு தான் அடிக்குதே ஒழிஞ்சு அதோட சொரணம் இல்லை. பட் இன்றைக்கி கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வந்து குட்டி ஆப்பிள் மரம். இலையெல்லாம் வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு, இப்போ தான் ஆட்டம் சீசன் முடிஞ்சனால. ஸோ இந்த குட்டி ஆப்பிள் பார்க்கவே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெரிய ஆப்பிள் மரமாக இருக்கும், அப்படியே வந்து அங்கங்கே தொங்கும். பட் இது குட்டியாக செடியாக அப்படியே குட்டி குட்டி ஆப்பிள் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்கவே. அது கையில் வச்சா பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. லைக் ப்ளம்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ளம்ஸை விட ரொம்ப குட்டியாக இருக்குது. எந்த சைஸ் இதை சொல்கிறதுனே தெரில. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப குட்டி அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த மரமும் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டி ஆப்பிளாக அங்கங்கே இருக்கிறது பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஆப்பிள் சைஸ் தான். ஆப்பிள் எப்படி மேலே இருக்கும் அதோட ஷேப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படியே அதே மாதிரி தான். உள்ளேயும் கூட எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நாங்கள் இருக்க வீடு. அப்படியே ஃபுல்லாக கார்டன் வந்து நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இங்கெல்லாம் வந்து சாக்ஸ் அண்ட் வந்து கீழே வந்து ஸ்லிப்பர், வீட்டுக்குள்ளேயே ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்க முடியுது. இது வந்து ஹைஜீன் அப்படிங்கிறத விட, ஏன்னா இங்கெல்லாம் கூலிங்காக இருக்குது, காலை வந்து வைக்க முடியல. ஸோ நான் இப்போ வந்து இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வந்து நம்மளோட பெரிய ஆப்பிள் எப்படி இருக்குமோ அதே இது தான். பட் டேஸ்ட்டு தான் வந்து அந்த ஆப்பிளும் இருக்குது, பட் லைட்டாக புளிக்குது. இங்கே ஆப்பிள் நார்மல் ஆப்பிள் பெரிய ஆப்பிளே வந்து லைட்டாக புளிக்கும் தான் இருந்தாங்க சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் இன்னும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கல. பட் மற்றபடி எல்லாமே அந்த நடுவில் இருக்க சீடு, அப்புறம் அந்த சைடில் நம்ம கட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. அண்ட் வந்து இந்த மரம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அது கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது. அந்த ஆப்பிளும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிரைட் கலரில் அப்படியே பார்க்க வந்து பளபளன்னு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இங்கே நெதர்லாண்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை டு நெதர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பல ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.